உங்க குழந்தைகிட்ட இந்த சைன்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா துருதுருன்னு இருக்காங்கன்னு தட்டி கழிக்காதீங்க. அது ஏடிஎஸ்டியா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட், கிளாஸ்ல மிஸ் நடத்திட்டு இருக்கும் போது துருதுருன்னு கிளாஸ் சுத்தி ஓடிட்டே இருக்காங்க. செகண்ட், இப்ப 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்னா நடுவுல இன்டரப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. தேர்ட், இப்ப அவங்க உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒருத்தவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னா ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகி ஓடிடுறது. ஃபோர்த், இப்படி கான்ஸ்டன்டா கையை ஃபிஜெட் பண்ணிட்டே இருக்கிறது. ஃபிஃப்த், சுவிட்ச் போட்ட மாதிரி குடுகுடுன்னு ஓடிட்டே இருக்கிறது. சிக்ஸ்த், இப்ப ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைன்ல பொறுமையா அவங்களால நிக்கவே முடியாது. அவங்க டர்ன் வர வரைக்கும் நம்ம எப்ப ஃபர்ஸ்ட் போவோம் குடுகுடுன்னு லைனை ஸ்கிப் பண்ணணும்னு நினைப்பாங்க. எல்லா குழந்தைங்களும் தாங்க துருதுரு இருப்பாங்க, எல்லா குழந்தைங்களும் தாங்க டிஸ்ட்ராக்டடா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஏடிஎச்டியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ இந்த சைன்ஸ் 2 செட்டிங்லயாச்சும் கண்டிப்பா இருக்கும். எதர் ஸ்கூல், ஹோம் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது ஏதாச்சும் 2 செட்டிங்ல இருக்கணும். இது பர்சிஸ்டன்டா இருக்கணும், குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இருந்துட்டு இல்ல, இது ரொம்ப தொடர்ந்து ஒரு 6 மாசத்துக்காச்சும் இருக்கணும். அதே மாதிரி இதனால அவங்களோட அகாடமிக்கோ இல்ல சோசியல் ஃபங்க்ஷனிங்கோ அஃபெக்ட் ஆகுதுன்னா இது ஏடிஎச்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சைன்ஸ் உங்க குழந்தைங்கள பாக்குறீங்கன்னா பயந்து அவாய்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியனை போய் கன்சல்ட் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அவங்க லைஃப் பெட்டரா இருக்கும்.